நான் தொடர்ச்சியாக கொஞ்ச நாளாக பாகவதர் வேதநாயக சாஸ்திரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிச்சுட்டு இருந்தேன். அது ஏறக்குறைய ஒரு 4 முறை படித்திருப்பேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய எனக்கு சமாதானம், சந்தோஷம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்று. இவருடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் தோல்வியின் மீது தோல்வி. இவர் திருமணம் பண்ணி கொண்ட மனைவி ஒரே வருடத்தில் இறந்து விடுகிறார்கள். பிறகு இவரை ஆவிக்குள்ள நடத்தின ஆவிக்குள்ள தகப்பன், இவர் மிகவும் நேசித்த பாஸ்டர், அவரும் இறந்து விடுகிறார். பிறகு இவங்க தகப்பனும் இவருடைய 27வது வயசுல இறந்து விடுகிறார். குடும்பத்தினர் பார்த்து இன்னொரு திருமணத்தை சொந்தத்திலேயே செய்து வைக்கிறார்கள். இவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. இப்ப இவருக்கு உதவி கொண்டு இருந்த ராஜா, சரபோஜ ராஜான் வாங்க, அவரும் மறித்து விடுகிறார். இன்னொரு ராஜா வருகிறார். அவர் எந்த விதத்திலும் இவருக்கு உதவிகளை செய்கிறதில்லை. ஆகவே வறுமை மீது வறுமை, சாப்பிடுகிறதற்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கடந்து போகிறாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க, பட்டை எடுத்து மொழி படுத்து கெட்டக்கூடிய கிடது, தொடர்ச்சியான ஒரு வேதனை. அப்பதான் ஒரு காலையில இவருடைய மனைவி வந்து சொல்றாங்களா, எங்க இன்று நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, சிற்றுண்டி கூட இல்ல, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, நமக்கு கையில காசு இல்லைன்னு சொன்னதுமே அவர் சொன்னாராம், ஒரு காசு எடுத்து போய் கருப்பெட்டி வாங்கிட்டு வா, அதாவது வெள்ளம், அது வேண்டிட்டு வான்னு சொன்னதுமே இவங்க வாங்கிட்டு வராங்க. ஜெபித்து அதை உடைச்சார். உடைக்கும் போது அதுல ஒரு வெள்ளி காசு இருந்திருக்கு. அதை வைத்து அந்த நாள் குடும்பத்தை, அந்த நாள் ஜீவனத்தை அவர்கள் நடத்தினார்களாம். கவனிங்க, நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அன்று மீனின் வாயில கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்றால், இன்றைக்கும் அவரை நம்புகிற பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் கைவிடுகிறது இல்ல.